வணக்கம். சிக்கலான விஷயங்களை சுலபமா சொல்ற நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பண்டைய எகிப்தியர்களோட கட்டுமானங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற இன்னும் விடை தெரியாத மர்மங்கள பத்தி தான். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். இந்த கேள்விதான் ஆராய்ச்சியாளர்கள்ல இருந்து நம்மள மாதிரி ஆர்வலர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது, ஒரு வெண்கல காலத்துல வாழ்ந்த ஒரு சமூகம் இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு இன்ஜினியர்களுக்கே சவால் விடுற மாதிரி பிரம்மாண்டமான நினைவு சின்னங்களை எப்படி கட்டினாங்க? அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இது சாத்தியம்? இந்த விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க, கிசாவோட பெரிய பிரமிட்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லோட சராசரி எடைய பாருங்க. 2.5 டன். யோசிச்சு பாருங்க, ஒரு காரோட எடை இருக்கும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான கற்களை வெட்டி எடுத்து பல மைல் தூரம் கடத்தி மேலே ஏத்தி ஒண்ணு மேல ஒண்ணா வச்சிருக்காங்க. 1-2 இல்ல, லட்சக்கணக்கான கற்கள். நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்கு இல்லையா? சரி, வாங்க இந்த பிரமிடுங்கிற ஒரு சாத்தியமில்லாத விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்பவே பிரபலமான கிசா பிரமிட்ல இருந்தே ஆரம்பிப்போம். இந்த பெரிய பிரமிட்ல சுமார் 23 லட்சம் கல் தொகுதிகள் இருக்கு. அதோட உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 481 அடி. இப்போ இந்த பிரம்மாண்டமான அளவு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை கொடுத்தாலும், இன்னொரு விஷயம்தான் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. அது என்னன்னா, இது கட்டப்பட்ட வேகம். அதிகாரப்பூர்வமா சொல்லப்படுற கதைப்படி இந்த வேகம் எப்படி சாத்தியமாச்சுங்கிறது தான் இப்போ பெரிய சவாலா இருக்கு. அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க செப்பு உளி, கல் சுத்தியல், அப்புறம் சரிவு பாதைகளை வச்சுதான் இத கட்டுனாங்கன்னு. ஆனா இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ நீங்களே பாருங்க, ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான கருவிகள், இன்னொரு பக்கம் பதிலில்லாத ஏகப்பட்ட கேள்விகள். வெறும் 20 வருஷத்துல இந்த பிரமிட கட்டி முடிக்கணும்னா, ஒவ்வொரு சில நிமிஷத்துக்கும் ஒரு கல்லை எடுத்து வச்சாகணும். ராத்திரி பகல் பார்க்காம 70 டன் எடையுள்ள கிரானைட் தூண்களை எப்படி மேல தூக்கிருப்பாங்க? அந்த சரிவு பாதைகளை எப்படி பராமரிச்சிருப்பாங்க? இதெல்லாம் யோசிக்கும்போது அவங்க சொன்ன கதையில ஏதோ ஒன்னு இடிக்குதில்ல. சரி, அவங்க செஞ்ச வேலையோட அளவையும் வேகத்தையும் பார்த்தோம். ஆனா இந்த மர்மம் அதோட முடியல. இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். வெறும் உடல் வலிமைய தாண்டி அவங்களோட வேலையில இருந்த அந்த துல்லியத்தை பத்தி தான். இங்கதான் புதிர் இன்னும் சிக்கலாகுது. பண்டைய எகிப்தியர்கள் வெறும் மென்மையான சுண்ணாம்பு கற்களை மட்டும் வச்சு வேலை செய்யல. அவங்க டயோரைட் மாதிரியான கற்களையும் செதுக்கியிருக்காங்க. இந்த டயோரைட்டுங்கிறது சாதாரண கல் இல்ல. இது பூமியிலேயே ரொம்ப ரொம்ப கடினமான பாறைகள்ல ஒண்ணு. மோஸ் கடினத்தன்மை அளவுல வைரத்துக்கு பக்கத்துல வருது. இப்போ யோசிங்க, இவ்வளவு கடினமான ஒரு கல்லை செதுக்கணும்னா அதை விட கடினமான ஒரு கருவி வேணும். ஆனா அவங்க கிட்ட வெறும் செம்பு கருவிகள் தான் இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? இங்க பாருங்க, அவங்க செஞ்ச வேலைகள்ல இருந்து துல்லியத்தை, பல அடி நீளத்துக்கு கண்ணாடி மாதிரி தட்டையான மேற்பரப்புகள், கூர்மையான உள்மூலைகளோட சிக்கலான சிற்பங்கள், ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட சமச்சீரான சிலைகள், அப்புறம் கச்சிதமா துளையிடப்பட்ட ஓட்டைகள், அதுலயும் சுழல் வடிவ பள்ளங்களோட. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற லேசர் கட்டிங், சிஎன்சி மிஷின்களை வச்சே செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்ததா நாம நம்புற அந்த சாதாரண செம்பு கல்கருவிகளை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் எப்படி செஞ்சாங்க? இதுதான் புரியாத புதிரா இருக்கு. இத பத்தி ஒரு நவீனகால இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னா, இந்த துல்லியம் உண்மையிலேயே வியக்க வைக்குது. ஒரு நவீன மெஷின் ஷாப்ல கூட இந்த அளவுக்கு துல்லியத்தை கொண்டு வர நாங்க ரொம்ப சிரமப்படுவோம்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இதுதான் நாம சொல்ற அந்த இடைவெளி. அவங்க செஞ்ச வேலைக்கும் அவங்க கிட்ட இருந்ததா சொல்லப்படுற கருவிகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு. இதனாலதான் பலரும் பிரச்சலித்த கதையை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மர்மங்கள் எல்லாம் பிரமிடுகளோட மட்டுமே நின்றல. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த புகழ் பெற்ற ஸ்பிங்ஸ், அது தனக்குள்ள இன்னும் ஆழமான ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்க. வாங்க அத பத்தி பார்க்கலாம். பொதுவா எகிப்தியலாளர்கள் சொல்றதை விட இந்த ஸ்பிங்ஸ் பல ஆயிரம் வருஷம் பழமையானதா இருக்கணாமா? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அது எப்படி கட்டப்பட்டதுங்கிறதுல இல்ல, மாறா இயற்கையே அது மேல விட்டுட்டு போன சில தடயங்கள்ல இருக்குன்னு ஒரு சர்ச்சைக்குரிய கோட்பாடு சொல்லுது. இந்த வாதம் ரொம்ப சிம்பிளானதுதான். ஸ்பிங்ஸையும் அதை சுத்தி இருக்க பாறை சுவர்களையும் பாத்தீங்கன்னா அதுல செங்குத்தான ஆழமான அரிப்புகள் தெரியும். இது தொடர்ச்சியா பெய்த கனமழையால தான் ஏற்பட முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஸ்பிங்ஸ் கெட்டப்பட்டதா சொல்லப்படுற கிமு 2500 காலகட்டத்துல அந்த பகுதி ஒரு வறண்ட பாலைவனம். அப்படி ஒரு கனமழை அந்த பகுதியில கடைசியா பெஞ்சது கிமு 4000க்கு முன்னாடி பசுமை சஹாரா காலத்துலதான். அப்போ இந்த அரிப்பு எப்படி வந்துச்சு? ஒருவேளை ஸ்பிங்ஸ் நாம நினைக்கிறத விட பல ஆயிரம் வருஷங்கள் பழமையானதா இருக்குமோ? சரி, இவ்ளோ முரண்பாடுகளை பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய விவாதம் எழும்புது. இதுக்கு என்னதான் விளக்கம்? இங்கேதான் 2 விதமான கருத்துகள் மோதுது.
ஒன்னு, அவங்க கிட்ட நாம அறியாத ஒரு தொழில்நுட்பம் இருந்துச்சா, இல்ல நாம தான் அவங்களோட அறிவை குறைச்சு மதிப்பிடுறோமா? இதுல முதல் கோட்பாடு இழந்த தொழில்நுட்பம் கோட்பாடு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எகிப்தியர்கள் கிட்ட நாம் அறியாத ஏதோ ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்திருக்கு, அது காலப்போக்குல அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த துல்லியமான வெட்டுக்கள், பிரம்மாண்டமான கற்களை நகர்த்தினதெல்லாம் அதுக்கு தான் சாட்சின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இழந்த புத்திசாலித்தனம் கோட்பாடு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட எந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் இல்ல, நாம தான் அவங்களோட அறிவையும் திட்டமிடல் திறனையும் விடாமுயற்சியும் குறைச்சு மதிப்பிடுறோம்னு சொல்றாங்க. பல தலைமுறைகளா முயற்சி செஞ்சு அவங்க கிட்ட இருந்த எளிய கருவிகளை வச்சே இதெல்லாம் சாதிச்சிருக்காங்கன்னு இவங்க வாதிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த 2 கோட்பாடுகள்ல எதுவுமே உறுதியா நிரூபிக்கப்படல. இதனால இந்த பிரம்மாண்டமான பண்டைய நினைவு சின்னங்கள் வரலாற்றோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களா இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்குது. ஒருவேளை இந்த பதில் கிடைக்காததுதான் இந்த விஷயத்தை இவ்வளவு சுவாரஸ்யமாக்குதோ என்னவோ. கடைசியா ஒரு கேள்வியோட முடிப்போம். இவ்ளோ பெரிய கண் முன்னாடி நிக்கிற இந்த நினைவுச் சின்னங்கள் எப்படி கட்டப்பட்டதுங்கிற நம்மளோட புரிதலே முழுசா இல்லாதப்போ, கண்ணுக்கு தெரியாத பண்டைய உலகத்தை பத்தி நாம இன்னும் என்னென்ன விஷயங்களை தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம்? இது உண்மையிலே நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா?